அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தஸ்யீருல் மராக்கிபி ஃபில் பர்ரி வல் பஹ்ரி மின் ஆயாத்தில்லாஹ். பர்ன தரை, பஹ்ர்ன கடல். அப்போ தரையிலேயும் கடல்லேயும் வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட வாகனமாகிறது. வாகனங்களை வசப்படுத்தி கொடுத்ததாகிறது. மின் ஆயாத்தில்லா, இறைவனுடைய அத்தாட்சியாக இருக்கும். இன்னல்லா தலா, நிச்சயமாக அல்லாஹ் இறைவன் சஹர வசப்படுத்தி கொடுத்தான். லினாசி, மனிதர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். மராக்கிபல் பஹ்ரி, கடலுடைய வாகனங்களை வசப்படுத்தி கொடுத்தான். மராக்கிபில் பர்ரி, தரையுடைய வாகனங்களை வசப்படுத்தி கொடுத்தான். ஃபமின் மராக்கிபில் பஹ்ரில் முஷஹரத்தி, வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட கடலுடைய வாகனத்தில் கட்டுப்பட்டதாகும். அசுஃபுனு, அப்போ மின்னுக்கு இருந்து கட்டுப்பட்டு அந்த மாதிரி கூட அர்த்தம் வச்சுக்கலாம். அசுஃபுன் கப்பல், வஸ்ஸவாரிக்கு கப்பலும் படகுகளும் கடலில் வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட வாகனத்தை சாரும். ஃபமின் மராக்கிபில் பர்ரி, தரையில் வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட வாகனத்தில் ஒன்று உள்ளதாக இருக்கும். அல் இப்ரு, ஒட்டகம். வல் ஃபரசு, குதிரை. வல் பக்லத்து, கோவேரி கழுதை. வல் ஹமீர். அப்போ கடலில் வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட வாகனம் கப்பல். தரையிலே வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட வாகனங்கள் இப்ளு, என்னது இப்ளுனா ஒட்டகம், குதிரை. ஃபரசுனா குதிரை, பக்லத்துனா கோவேரி கழுதை, வல் ஹமீர்னா இது கழுதை. மிம்மா, மிம்மா அப்படின்னா ஒன்றில் இருந்துதான் அப்படின்னு அர்த்தம், இல்லாட்டி அடங்கும், அந்த மாதிரி அர்த்தம் வச்சுக்கலாம். சஹரை வசப்படுத்தி கொடுத்தானே, இல்நாசி, மனிதர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தானே, ஃபில் ஹசர் ஃபி அஸ்ரில் ஹதீசி, நவீன காலத்திலே மனிதர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தானே, அதில் அடங்கும். மராக்கிபில் ஹதீசத்து, நவீன வாகனங்கள். ஃபில் பர்ரி, கடலிலேயும். வல் ஜவ்வி, ஆகாயத்திலேயும். வல் ஃபலா, ஃபலானாலும் வெட்ட வெளி தான், வெட்ட வெளியிலையும் நவீன காலத்தில் உள்ள வாகனங்கள் அடங்கும். மின் சையாராத்தி, குதிரையில் கார்களில் இருந்தும். வல் கித்தாராத்தி, ட்ரெயினில் இருந்தும். தாயிராத்தி, ஃப்ளைட்டு, தாயிரத்துனா ஃப்ளைட்டில் இருந்தும். இவைகளெல்லாம் நவீன காலத்து வாகனங்களில் அடங்கும். கமா, ஒன்றை போல. அசார இலைகா, அதன் பக்கம் இசாரத் செய்கிறது. கவுலுகு, அல்லாஹ்வுடைய சொல்லு. கவுலு தாலா, அல்லாஹ்வுடைய சொல்லுது. சூரத்து நஹீலி, சூரத்து நஹில்ல அல்லாஹ்வுடைய சொல்லு அதன் பக்கம் இசாரத் செய்கின்ற ஒன்றை போல. ஹீன தக்ரல் மராக்கிப, வாகனங்களை பற்றி கூறும் பொழுது. சூரத்துல் நஹ்ல்ல இறைவன் கூறுகின்ற ஒன்றை போல. இப்போ நவீன காலத்தில் இந்த கார்கள், ட்ரெயின், ஃப்ளைட்டு போன்றவற்றை இறைவன் வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அப்போ சூரத்துல் ஃபலக் என்ன சொல்லுது? யஹ்லுகு மாலா தஅலமுன, நீங்கள் அறியாதவற்றையும் இறைவன் படைத்திருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த காலத்தில் மக்களுக்கு அறிஞ்ச வாகனம்னு பார்த்தோம்னா அவங்க என்ன பயன்படுத்தியிருப்பாங்க? குதிரையை பயன்படுத்தியிருக்கலாம், ஒட்டகத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க, கழுதையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. கோவேரி கழுதை எப்போ அது பிறந்துச்சுன்னு தெரியல, எந்த வருஷம் இயற்கையாகவே அது கலப்பினமாச்சா இல்லாட்டி செயற்கை முறையில் கலப்பினமாச்சான்னு தெரில. இயற்கையில் கலப்பினம் ஆகியிருந்தால் அந்த காலத்தில் கோவேரி கழுதை இருந்திருக்கும். அப்போ இது போன்ற வாகனங்களை அவர்கள் பார்த்துருப்பார்கள். அப்போ ஃப்ளைட்டு, ட்ரெயின், காரு போனலாம் அந்த ஆதி காலத்து மக்கள் குர்ஆன் இறங்கிய காலத்தில் அந்த மக்களுக்கு தெரியாதது, அவங்களுக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அப்போ அதை பற்றி அது தெரியாத ஒன்றை இறைவன் சொல்கிறதுனால தான் சொல்கிறான், யஹ்லுகு மாலா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றையும் அவன் படைத்திருக்கிறான். அப்போ இனிமேல் நமக்கு தெரியாததும் இருக்கும், வருங்காலத்தில் என்னென்ன மாதிரி வாகனங்கள் வரும்னு தெரியாது. அப்போ அது எப்பயுமே அந்த குர்ஆன் ஆயத்து கியாமத்து நாள் வரையிலும் பொருந்தும். கியாமத்து நாள் வரையிலும் வரப்போ வாகனங்களுக்கு அத்தனையும் இந்த வார்த்தை பொருந்திவிடும். தஸ்ஹீரு ஹாதிகள் மராக்கிபி, இந்த வாகனங்களை வசப்படுத்தி கொடுத்தது. பனி ஆதம, ஆதமுடைய மனிதர்களுக்கு இந்த வாகனங்களை வசப்படுத்தி கொடுத்ததாகிறது. மின் ஆயாத்தி குதிரத்திகி, அந்த இறைவனுடைய குதிரத்திலிருந்து உள்ளதாக இருக்கும். வஹதானியத்திகி, அவனுடைய ஏகத்துவத்தில் ஒன்றும் உள்ளதாக இருக்கும். அப்படி இந்த குதிரை, கழுதை, அது இல்லாமல் நமக்கு நவீன காலத்து வாகனங்கள், ட்ரெயின், காரு, இதெல்லாம் இறைவன் மனிதர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தது, இறைவனுடைய ஆற்றலை காமிக்கிறது அப்படின்ட்டு கித்தாவுக்கார் சொல்ல வர்றாரு. ஆயத்துலகும், அவர்களுக்கு அத்தாட்சியாக இருக்கும். அண்ணா, நிச்சயமாக நாம் ஹமன்னா, அவர்களை சுமந்தோம். துரியத்துக்கும், அவருடைய தலைமுறைகளை, அவருடைய வம்சங்களை நாம் சுமந்தோம். ஃபுல்கில் மஸ்ஹூன், ஃபுல்குனா கப்பல், மஸ்ஹூனா நிரம்பிய கப்பலில் அவர்களை நாம் சுமந்தோம். ஹலக்குனா, நாம் படைத்தோம். லகும், அவர்களுக்கு மிஸ்லிஹி, அதை போன்றதிலிருந்தும் தான். இருக்கபுன, அவர்கள் பயணம் செய்வார்களே அந்த ஒன்றை நாம் படைத்தோம். இன்னசக, நான் நாடி இருந்தால் நுகரிக்கும், அவர்களை மூழ்கடித்திருப்போம். பல சரிகளகும், அவர்களுக்கு உதவியாளர்கள் இல்லை.
வலாகும் யுன்கதூன் அவர்கள் காப்பாற்றப்படவும் மாட்டார்கள். அப்போ கப்பலில் போகிறப்ப நான் மூழ்கடின்னு நினச்சிட்டா அவ்வளோதான், அவங்கள யாராலும் காப்பாற்ற முடியாது. அவர்களுக்கு எந்த உதவியாளர்களும் கிடைக்க மாட்டாங்க. இறைவன் முடிவு பண்ணிட்டா அது நடக்கும். இருந்தாலும் இல்லா ரஹ்மத்த மின்னா அப்படி ஏன் செய்யாமல் இருக்கும் அப்படின்னம்னா, நம்முடைய புறத்திலிருந்து உள்ள ரஹ்மத்தினால் மத்தான் சுகம் அனுபவிப்பதற்காக இலாகியின் குறிப்பிட்ட காலம் வரை சுகம் அனுபவிப்பதற்காக அப்படின்னு பாட்டுது நம்மளா சேர்த்துக்கணும். அதற்காக நாம் அப்படி அவர்களை முழுகாமல் வைத்திருக்கின்றோம், முழுகடிக்காமல் அவங்கள நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த ஆயத்தில் சொல்ல வரான். அடுத்து என்ன இருக்குது தப்சீர். வலாமத்துல் வாலிகத்து வலாமத்துன் வாலிகத்துன் அலீமத்துன் மிகப்பெரிய தெளிவான அத்தாட்சியில் உள்ளதாக இருக்கும். லகும் அவர்களுக்கு அலா கமாலி குதிரத்தினா நம்முடைய ஆற்றலின் மீது நம்முடைய ஆற்றலின் பரிபூர்ணத்தின் மீது அவர்களுக்கு மிகப்பெரிய தெளிவான அத்தாட்சியாக இருக்கும். ஹபர் முகத்தம், இதில் ஹபர் முகத்தம் மௌசூசிபத்து. அண்ணா நிச்சயமாக நாம் சுமந்தது, அமன்னா நாம் சுமந்தது அவுலாதகும் அவருடைய பிள்ளைகளை, அல்லதீன எப்படிப்பட்ட பிள்ளைகளை என்றால் யபூசூனகும் அவர்களை அனுப்புகிறார்கள், இலா திஜாரத்திகும் அவருடைய வியாபாரத்தின் பக்கம் அனுப்புகிறார்கள், ஃபி சஃபீனத்தி கப்பலிலே, மம்லுகத்தி நிரம்பிய கப்பலிலே. என்ன நிரம்பியது? அம்திகத்தினா பொருள், பிலாகத்தினா சரக்கு. அப்போ சரக்கில் இருந்தும் பொருட்கள் இருந்தான் நிரம்பிய கப்பலிலே அவர்களை வியாபாரத்திற்கு அவர்கள் அனுப்புகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை நாம் சுமந்தோம். இது நம்முடைய அத்தாட்சிக்கு ஒரு நம்முடைய ஆற்றலின் பரிபூர்ணத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும். ஜால்னா நாம் ஆக்கினோம் அவர்களுக்கு மிஸ்ல சஃபீனத்தில் பஹ்ரியத்தி கடலுடைய பஹ்ரியான கடல், சஃபீனத்துனா கப்பல், அது என்ன கடலுடைய கப்பலை போல நாம் அவர்களுக்கு ஆக்கினோம். மராக்கிபில் பர்ரியா தரையுடைய வாகனங்களை நாம் அவர்களுக்கு ஆக்கினோம். அப்போ இங்கே அப்போ தண்ணி கடலில் கப்பலை ஆக்கியதை போல தரையிலே நாம் வாகனங்களை ஆக்கியிருக்கின்றோம். எர்கபூனகா அவர்கள் அதிலே பயணம் செய்வார்கள். மின் லிப்லி பயணம் செய்வார்களே, அப்படிப்பட்ட தரையுடைய வாகனங்களை நாம் ஆக்கியிருக்கின்றோம். நாம் ஆக்கியிருக்கின்றோம் லஹும் அவர்களுக்கு மிஸ்லி சஃபீனத்தில் பஹ்ரியத்தி கடலுடைய கப்பலை போலதில் இருந்தும் நாம் அவர்களுக்கு வாகனமாக ஆக்கியிருக்கின்றோம். மராக்கிபுல் பர்ரியத்தி தரையுடைய வாகனங்களை வாகனமாக ஆக்கியிருக்கின்றோம். எர்கபூனகா அதில் அவர்கள் பயணம் செய்வார்களே, அப்படிப்பட்ட தரையுடைய வாகனங்களை நாம் அவர்களுக்கு வாகனமாக ஆக்கியிருக்கின்றோம். மினல் இப்லி ஒட்டகத்திலிருந்தும் தான், உள் ஃபரசி குதிரையிலிருந்தும் தான், உள் வகுலத்தி கோவேரில் கழுதையிலிருந்தும் தான், ஹமீரி கழுதையிலிருந்தும் தான் அவர்களுக்கு தரையுடைய வாகனங்களை நாம் ஆக்கியிருக்கின்றோம். அப்போ இங்கே ஜால்னாவுக்கு 2ஆவது மஃபூல் இது மராக்கிப. இதுக்கு மஃபூலாக நீங்கள் அர்த்தம் வச்சிங்கன்னா அது குழம்பாமல் இருக்கும். இன்னொரு இது நாம் நாடி இருந்தால் எகிராக்கும் அவர்களை மூழ்கடிப்பதற்கு நாம் நாடி இருந்தால் ஃபில் பஹ்ரி கடலிலேயே அவர்களை மூழ்கடிப்பதற்கு நாம் நாடி இருந்தால் மாசுஃபுனியும் அவருடைய கப்பலோடு அவர்களை மூழ்கடிக்க நாடி இருந்தால் ஃபலா முகீச எந்த உதவியாளர்களும் இல்லை, எகுருசுகும் அவர்கள் காப்பாற்றுவார்களே, அப்படிப்பட்ட எந்த உதவியாளரும் இல்லை. மினல் கரக்கி மூழ்குவதிலிருந்தும் கபுல உக்கூகி அது நிகழ்வதற்கு முன்னால் மூழ்குவதிலிருந்தும் அவர்கள் காப்பாற்றுவார்களே, அப்படிப்பட்ட எந்த உதவியாளர்களும் அவர்களுக்கு இல்லை. வலாகும் அவர்கள் இல்லை, தப்பிப்பொருளாக அவர்கள் இல்லை. மினல் கரக்கி மூழ்குவதிலிருந்து அவர்கள் தப்பிப்பவர்களாக இல்லை. நஜா என்சு அது வெற்றி, அந்த கூட அர்த்தம் வரும். இப்போ தப்பிக்கணும் அர்த்தம் வச்சாலும் பொருந்தோம். பௌத்த உக்கூகி நிகழ்ந்த பின்னால் அது அந்த மூழ்கடித்தல் நிகழ்ந்த பின்னால் அவர்கள் அதிலிருந்து தப்பிப்பவர்களாகவும் இல்லை. இல்லாலி அஸ்ல ரஹ்மத்தினா நம்முடைய ரஹ்மத்தின் காரணத்திற்காக வேண்டிய தவிர பிஹிம் அவர்களை கொண்டு. இந்த அஸ்லுக்கு அர்த்தம் பார்க்கலாம் நினச்சிட்டு இருந்தேன், காரணம்னு அர்த்தம் வச்சா புரிஞ்சுது. ரஹ்மத்தினா பிஹிம் இல்லா அலி அஜ்லி ரஹ்மத் நம்முடைய ரஹ்மத்தின் அவர்களை கொண்டு உள்ள
நம்முடைய ரஹ்மத்தின் காரணத்திற்காகவே தவிர, வ வலி அஜ்லி தம்தீனா நம்முடைய சுகம் பெற வைத்தலுடைய காரணத்திற்காகவே தவிர, ஈயாகும் அவர்களை பில் ஹயாத்தி வாழ்க்கையை கொண்டு, இல்ல அஜலின் மஹ்தூதின் லகும் அவர்களுக்குள்ள அந்த எல்லையுடைய அளவிற்கு, எல்லையின் தவணையின் அளவிற்கு அவர்களுக்கு சுகம் அனுபவிப்பதற்காகவே தவிர அப்படின்ட்டு முடிக்கிறாங்க. அப்ப அதுக்காகவே தவிர நம்ம என்ன பண்றோம், அவர்களை காப்பாத்திக்கிறோம், அவர்களை சுட்டு வைக்கின்றோம் அப்படின்னு நம்ம வந்து சேர்த்துக்கணும். அந்த ஆயத்த முடிக்கிற மாரியே அவங்க தப்சீல்ல முடிச்சிருக்கிறாங்க. நாம அவங்கள கப்பல்ல வந்து மூழ்கடிக்க நெனச்சிட்டோம்னா, அது முன்னேற்பாடு சொல்லியும் யாராலும் அந்த முன்னாடியே சொல்லியும் யாராலும் காப்பாத்த முடியாது. முழுகுன பின்னாடியும் யாரும் போயிட்டு பாதியில போய் அத காப்பாத்த முடியாது. நம்ம நெனச்சா அப்படி செஞ்சுருவோம். இருந்தாலும் அவர்களை நாம் ஏன் விட்டு வைத்திருக்கிறோம் என்றால், குறிப்பிட்ட காலம் அவருடைய வாழ்க்கையுடைய சோபங்களை அனுபவித்து போகட்டும். அப்படி நம்ம அவங்கள விட்டு வச்சிருக்கிறோம். அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். அதே தப்சீர்லயும் சொல்றாங்க. அஜல்னா வந்து தவணை. இது அஜ்லிக்கு வந்து காரணம்னு நினைக்கிறேன். நான் பார்த்து சொல்றேன். தம் தம்தீயனா அப்படின்னா சுகம் பெற வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஈயாகும்னா அவர்களை பில் ஹயாத்தி வாழ்க்கையை கொண்டு. மஃபாதுல் ஆயத்துடைய பயன். அந்நாசு மனிதர்கள் ஃபி ஹாஜத்தின் மாசத்தின் அவசிய தேவையில்லை. அந்நாசு மனிதர்கள் அவசிய தேவையில் இருக்கிறார்கள். ஃபில் மராக்கிபி வாகனத்தின் பக்கம் இலா சஃபரிஹிம் அவருடைய பிரயாணத்திலே. அப்போ அவருடைய பிரயாணத்திற்கு இந்த வாகனம் அவசிய தேவையாக இருக்கிறது. ஃபின் நக்கிலி அம்தியத்தையும் அவர் அம்தியத்தினா பொருள், திங்ஸ், சரக்கு. சிலாயிகிம்னாலும் அதே தான், கிட்டத்தட்ட சரக்கு மாதிரி தான், பொருள் மாதிரி தான். அப்போ நக்கிலி டிரான்ஸ்போர்ட் செய்கிறதில்ல, மாற்றுறதில்ல. அவருடைய திங்ஸுகளை பொருள்களை மாற்றுறது. சலிஹிம் அவருடைய தான் பொருட்களை மாற்றுவது. இல்லா மசாஃபாத்தில் பஈதத்தி தூரமான பைதான தூரமான மசாஃபத்துனா தூரம்தான். அப்போ தூரமான இடங்களுக்கு அவருடைய பொருள்களை மாற்றுவதிலே அவசிய தேவையாக அந்த வாகனங்கள் இருக்கிறது. அத்தாக அல்லாஹூ நிச்சயம் எனவே அல்லாவாகிறவன் அத்தாக நிர்ணயித்திருக்கின்றான், இல்லாட்டி கொடுத்திருக்கின்றான், லகும் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான், அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கிறான், லகும் அவர்களுக்கு மராக்கிவல் பஹ்ரியத்தி கடல் வாகனங்களை கொடுத்திருக்கின்றான், கடலில் பிரயாணிக்கக்கூடிய வாகனங்களை கொடுத்திருக்கின்றான். பர்ரியத்தி தரை வாகனங்களை கொடுத்திருக்கின்றான். ஜவ்வியத்தை ஆகாய வாகனங்களை கொடுத்திருக்கின்றான். சஹரஹா அதை வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான், லகும் அவர்களுக்கு அதை வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். மராக்கிபு வாகனங்களாகிறது. மலானுல் கரைக்கு மூழ்குவதின் சூழ்நிலையை கொண்டதாக இருக்கும். ஹலாக்கி அழிவதின் சூழ்நிலையை கொண்டுவதாக இருக்கும். மலான் அப்படின்னா சூழல். அப்போ எண்ணுவதற்குள்ள நினைக்கிறதுக்குள்ள சூழல். அப்போ ஆபத்தான இடத்துல அது இருக்கக்கூடியது அப்படின்னு தான் அர்த்தம். வாகனம்னால ஒரு அழிவின் பக்கமும், அப்போ கப்பலாக இருந்தால் மூழ்குவது, வேறு வாகனமாக இருந்தால் அழிவுக்கு அதிகமாக சாத்தியம் உள்ளது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ எழுத்துப்படி அர்த்தப்போ மராக்கி வாகனமாகிறது. மலானும் சூழல் கொண்டதாக இருக்கும். கரைக்கு மூழ்குவதுடைய சூழலை கொண்டதாக இருக்கும். ஹலாக்கி அழிவதனுடைய சூழலை கொண்டதாக இருக்கும். அவர்களே அவன் காப்பாற்றுகின்றான். அல்லாஹ் இந்த அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகின்றான். மின் தாலிக்க அதை விட்டு அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகின்றான். ரஹ்மத்திகள் வாசிகத்தின் விசாலமான அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அதை விட்டும் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகின்றான். தம்தி சுகம் பெற வைப்பதற்காக, சுகபோகமாக இருப்பதற்காக. தம்தி அல்லகும் அவர்களுக்கு ஒரு சுகபோகமாக பில் ஹயாத்தி வாழ்க்கையை கொண்டு அவர்களுக்கு சுகபோகமாக அந்த ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றி வைத்திருக்கின்றான். ஹத்தா எந்த அளவுக்குனில் அஜலில் மஹதூதுனா அந்த எல்லையாக்கப்பட்ட லகும் அவர்களுக்கு எல்லையாக்கப்பட்ட காரணத்திற்காக. அப்படின்னு என்ன, அவர்களுக்கு உள்ள அந்த தவணை வாளுக்கு முடிகிறது அந்த மாதிரி அர்த்தம். அப்போ அவர்களுக்குள்ள அந்த எல்லையாக்கப்பட்ட காரணத்திற்காக, அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்நாளுக்காக வேண்டி அவர்களை நாம் விட்டு வைத்திருக்கின்றோம். அக்குன் அலையும் அந்த மனிதர்கள் மீது கடமையாகும். அக்குன்னா ரைட்ஸு, தகுதி. அப்போ சுக்குரு நன்றி செலுத்துவது கடமையாகும்னு வச்சுக்கோம். அப்போ தான் பொருந்தும். அக்குன் அலையும் அவர்கள் மீது கடமையாகும் நன்றி செலுத்துவது.
அலா ஹாதி நேமத்தில் அலிமத்தி மகத்தான இந்த நேமத்தின் மீது அவர்கள் நன்றி செலுத்துவது அவர்கள் மீது கடமையாகும். ஈமானை கொண்டும் தாத்தி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது கொண்டும் அவருக்கு நன்றி செலுத்துவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது அவர்கள் மீது கடமையாகும். அப்போ அந்த ஆயத்த தான் திரும்ப திரும்ப தப்சீரு தப்சீர்ல அப்படியே சொல்லியிருக்காங்க. ஒரே வார்த்தைய பல தடவ சொன்ன மாரி இருக்கும். அங்க அப்படிதான் திரும்ப திரும்ப சொல்ற மாரியே தான் இருக்கும். அப்ப திரும்ப திரும்ப கேளுங்க, படிங்க, எழுதிருங்க. இந்த முடிஞ்சிருச்சு. 12வதுல எல்லா பாடத்தையும் முடிச்சுட்டேன். இடையில அந்த வட்டியோட 4 பிரிவுகள். ரிபா, அல் எது, அப்புறம் இன்னொன்னு என்ன படிச்சோம்? மறந்துட்டேன். அந்த மாரி 4 வகையான வட்டிய பத்தி ரிபா எது, ரிபா ஃபலுலு அந்த மாரி 4 வகையான வட்டினா என்னன்னு தெரியல. அந்த வார்த்தைய படிக்க முடிஞ்சாலும், அது எதார்த்தத்த புழக்கத்துல என்னான்னு தெரியல. அதனால அந்த வட்டி பாடமும் சில இடத்துல அ அப்படியே கவனக்குறைவா தப்பா படிச்சிருக்கிறேன். சில இடத்துல இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கிறேன். அதுவும் தப்பா இருக்கிறதுக்கு கூட சில இடத்துல வாய்ப்பு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் சுட்டிக்காட்டுனா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. திரும்ப திரும்ப நான் நடத்துனதையே நானா திரும்ப எடுத்து பார்த்து, எங்கேயாவது தப்பு இருந்துச்சுன்னா, நான் திரும்ப அத திருத்தி போட்டு விடுறேன். ஒருவேளை உங்களால எழுத்து மிஸ்டேக் இருந்தா உங்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த மாரி தப்பும் பண்ணியிருக்கிறேன். இப்ப பார்த்து படிக்கிறதே தப்பா கூட படிச்சிருக்கிறேன். சுட்டிக்காட்டுனா திருத்திக்கலாம். திருத்தி கூட போட்டுக்கலாம். முதல்ல எழுதிருங்க. கித்தாப் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. எல்லா பாடமும் முடிஞ்சிருச்சு. 99% பாடம் முடிஞ்சிருச்சு. 1% பாடம் தெரியாம இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதையும் சரிப்படுத்திருவோம். வருஷம் முடிஞ்சுச்சு. ஓகே. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.